கோடைக்காலம் வந்துவிட்டால் நாம் அனைவரும் மிக குளிர்ச்சியாக இருக்க விரும்புவோம். அதனால் குளிர்பானங்கள் அதிகம் விற்கக்கூடிய ஒரு மாதமாக கோடை காலம் உள்ளது. எனவே கோடை காலத்தில் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க உங்கள் உணவுகளையும் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. அத்தோடு குளிர்பானங்களை வாங்கி குடிப்பதற்கு பதிலாக பழங்களை சாப்பிடுவது நல்லது. என்னென்ன சாப்பிடலாம் பார்ப்போம். சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் காரணமாக அதிகமாக வியர்த்தல் ஏற்படுகிறது. இதனால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு உடலில் விட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே நாம் அதற்கான உணவுகளை சரியாக தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கோடை காலத்திற்கு என்று சில பருவகால பழங்கள் உண்டு. அவை நமக்கு நன்மை பயக்கிறது. மேலும் அந்த உணவுகள் சுவையானதாக இருக்கின்றன. கோடை காலத்தில் உள்ள அதிகமான பழங்கள் உடலுக்கு நீரேற்றம் அளிப்பவையாகவே உள்ளன. அவற்றில் சிலவற்றை பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தர்பூசணி. இது கோடை காலத்தில் உடலை ஹைட்ரேட் செய்யும் ஒரு சூப்பர் ஹைட்ரேஷன் உணவாகும். தர்பூசணிகள் அதிகப்படியாக நீரை கொண்டுள்ளது. மேலும் அவை உங்களை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் தர்பூசணி சூரிய வெப்பத்தால் நமது தோல் சேதமடையாமல் பாதுகாக்கிறது. இரண்டாவது தக்காளி. கோடை வெயிலில் இருந்து நம் சருமத்தை பாதுகாக்க பலர் எப்போதும் சன்ஸ்கிரீன் போன்ற செயற்கை பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இயற்கை வழியில் அதற்கு நீங்கள் பாதுகாப்பை தேட முடியும். தக்காளி மற்றும் பிற சிவப்பு பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவதால் உங்கள் தோலுக்கு கூடுதல் பாதுகாப்பை பெற முடியும். ஏனெனில் இந்து லைகோபினை கொண்டுள்ள தக்காளியை சிவப்பு நிறமாக்கும் கரோட்டினாய்டு மற்றும் அதிக லைகோபினை உட்கொள்வது மூலம் உங்கள் சருமத்தை வெயிலிலிருந்து பாதுகாக்க முடியும். மூன்றாவது கிரீன் டீ. கிரீன் டீ பரவலாக அனைவருக்கும் அறிந்த ஒரு பானமாகும். இதை சூடாக அல்லது குளிர்ச்சியாக எடுக்கலாம். கிரீன் டீ உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது. ஏனெனில் இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டுள்ளது. இந்த கிரீன் டீ சர்க்கரை நிறைந்த குளிர்பானங்களை குடிப்பதற்கு பதிலாக தேநீர் குடிப்பதன் மூலம் கோடை காலத்தில் கிரீன் டீ குடிப்பதால் நம் உடல் அதிக நீரேற்றமாக இருக்கும். நான்காவது முலாம்பழம். கோடைக்கால ஆரோக்கிய உணவுகளில் முலாம்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் அதிக சுவையும் கொண்டுள்ள பழமாக உள்ளன. எனவே ஒரு ஆரோக்கியமான சுவையான கோடைக்கால உணவாக முலாம்பழம் உள்ளது. முலாம்பழம் உடலில் நீரிழப்பை குறைக்கிறது. எனவே ஹார்மோன் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முக்கியமான பழமாக முலாம்பழம் உள்ளது. ஐந்தாவது ஸ்ட்ராபெர்ரி. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி என அனைத்து வகையான பெர்ரி பழங்களிலும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக உள்ளன. ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி அதிக பிளவனாய்டுகள் கொண்டுள்ளன. இவை சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இது உங்கள் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்துகிறது. கோடை காலத்தில் நீங்கள் வெளிப்பகுதியில் அதிக நேரத்தை செலவிடும் போது இந்த பழங்கள் உங்களுக்கு மிகவும் உதவும். ஆறாவது தயிர். தயிர் மிக முக்கியமான பால் உணவாகும். இதில் புரதம் நிறைந்து காணப்படுகிறது. தயிர் சாப்பிடுவதற்கு எளிமையான ஒரு உணவாகும். புரதமானது உடலுக்கு தேவையான சத்தை அளிக்கிறது. இது நமக்கு செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. கோடை காலத்தில் தயிரை மோராக மாற்றி சாப்பிட்டால் நமது உடல் இன்னும் நீரேற்றத்துடன் இருக்கும். ஏழாவது சாலட். சாலட் என்பது ஒரு வகை வெளிநாட்டு உணவு முறையாகும். உணவை வேக வைக்காமல் உண்ணும் பதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு முறைதான் சாலட் என அழைக்கப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை கொண்டே பொதுவாக சாலடுகள் செய்யப்படுகிறது. வேக வைத்த காய்கறிகளை விடவும் சாலட் சாப்பிடுவது உடலுக்கு அதிக சத்துக்களை அளிக்கிறது. எனவே அதிக சத்துக்களை பெற கீரை சாலடுகள் செய்து உண்ணலாம். அடர்பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை உண்ண தகுந்த ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கிறது. எட்டாவது சாலமன் மீன். ஒமேகா 3 என்னும் கொழுப்பு அமிலமானது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஆனாலும் அது இயற்கையாக நமது உடலில் சுரப்பதில்லை. அவை சில தாவரங்கள் மற்றும் இறைச்சிகள் மூலமாகவே நமக்கு கிடைக்கின்றன. சாலமன் மீனில் அதிகமான அளவு ஒமேகா 3 அமிலங்கள் உள்ளன. மேலும் சாலமன் இருதயத்துக்கு நன்மை செய்யும் உணவாகவும் புரதத்தின் சிறந்த மூலமாகவும் உள்ளது. ஒன்பதாவது இனிப்புச் சோளம். கோடை காலத்தில் வரும் பருவகால காய்கறிகளில் இனிப்புச் சோளமும் ஒன்றாகும். நீங்கள் அதை வேக வைத்தாலும் கிரில் செய்தாலும் அது இனிப்பு சுவையிலேயே இருக்கும். மேலும் இது அறியப்படாத பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருகிறது.
கண்புரை மற்றும் வயது சார்ந்து ஏற்படும் தசை சிதைவை இது தடுக்கிறது. மேலும் இது உங்கள் கண்களை வெயில் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது. எனவே சோளம் உண்பது வெயிலிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். 9வது சிட்ரஸ் பழங்கள். கோடை காலத்தில் மட்டும் கிடைக்கும் பருவகால பழங்கள் அல்ல என்றாலும் ஆரஞ்சு போன்ற கனிகளில் அதிக பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இது கோடையில் உங்களுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதனால் நமக்கு தசைப்பிடிப்புகள் போன்ற ஆபத்துகள் ஏற்படலாம். ஆரஞ்சு பழமானது 80% தண்ணீரை கொண்டுள்ள பழமாக உள்ளது. எனவே உடலை நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.